தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது வேறு. ஆனால் இந்த ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கு இவ்வாறாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். பாலா, இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். இந்த உரையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது முன்வைத்து வருகிறார். அதில் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதனை கொண்டு வரவில்லை. அரசுக்கு எதிராக பல சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது என அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்களிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார் என்றும் அதை அதிமுக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறிய நிலையில் திமுக இதை செயல்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். 2003ஆம் ஆண்டில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் இந்தியா முழுவதும் வந்த போதும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போது இருந்தது, ஆனால் செயல்படுத்தவில்லை என்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். அப்போது அவர் கூறுகையில், உங்களுக்கு ஓபிஎஸ் பிடிக்கவில்லை என்பது வேறு, இந்த ஓபிஎஸ் வேறு என்று பேசினார். அப்போது அவையில் சிரிப்பொலி எழுந்தது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், எங்கள் மீது பழியை சுமர்த்த வேண்டாம், மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்த காலத்தில் தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொங்கலுக்கு வழங்கப்படும் சேலை வேட்டி முழுமையாக வழங்கப்படவில்லை என்று அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.